Hello friends, welcome to Drama with Cindy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செம்ம ஃபீல் குட்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி தான் லவ் சைமன். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆனது. இப்போ வரைக்கும் இந்த படம் நிறைய பேரோட கல்ட் ஃபேவரட்டா இருக்கு. நம்ம எப்பயாச்சும் மூட் ரொம்ப ஆஃபா இருந்தோம்னா சில படம் எல்லாம் பார்க்கணும்னு தோணும்ல, அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் மூவி தான் இது. இப்ப வாங்க இந்த பியூட்டிஃபுல் மூவியை பார்க்க ஆரம்பிக்கலாமா? இந்த பையனோட பேரு தான் சைமன். இவனுக்கு ஒரு கியூட்டான பியூட்டிஃபுல் ஃபேமிலி, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான அப்பா அம்மா, கியூட்டான தங்கச்சி, இப்படி ஆனந்தம் படத்துல வர மாதிரி செம்ம ஹாப்பியான ஃபேமிலி இவங்களுக்கு. இவனுக்கு ஃபேமிலி மட்டும் இல்லாம அமேசிங்கான ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு லியா, பையனோட பேரு நிக்கு. இவங்க ரெண்டு பேரும் சைமன் கூட எல்கேஜி யூகேஜில இருந்து படிச்சுக்கிட்டே வராங்க. இப்படியே 3 பேர் இப்ப ஹை ஸ்கூல் வராங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கிராஜுவேஷன் ஆக போகுது. இப்ப 3ஆவதா கடைசியா ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆயிருக்கா. இந்த பொண்ணோட பேர் ஆபி. என்னதான் ரீசெண்டா ஃப்ரெண்ட் ஆனாலும் இவங்க 4 பேருக்குள்ள அவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒன்னா விளையாடுறது, ஒன்னா சாப்பிடுறதுன்னு எப்பவுமே ஒரு ஹாப்பியான கேங்காவே இருக்காங்க இவங்க. இப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 100% பெர்ஃபெக்ட்டா அமைய நம்ம சைமனுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அவனுக்கு பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது எப்படி தெரியப்படுத்துறாங்கன்னா, நம்ம கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே வர, அப்படியே ஆப்போசிட் வீட்ல புதுசா ஒரு பையன் குடி வந்திருக்கான். அந்த பையனை பார்த்து சைட் அடிக்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அந்த பையனை பார்த்து ஹாய்ங்கிறான். ஆனா அந்த பையன் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. இவனும் போய் தொரடான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். வழக்கமா இவன் டே எப்படி இருக்கும்னா, இவன் வீட்ல இருந்து கார் எடுத்துக்கிட்டு அவனோட மத்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் பிக்கப் பண்ணிட்டு போவான். ஃபர்ஸ்ட் நிக்கும் லியாவும் தான் ஏறுவாங்க. அதுக்கப்புறம் காஃபி ஷாப்புக்கு போய் காஃபி வாங்க. டே ஆபிக்கு பிளாக் காஃபி பிடிக்காதரா, அவளுக்கு நார்மல் காஃபி வாங்குன்னு நிக்க சொல்றான். இதை கேட்டு லியா, ஏண்டா அவளுக்கு என்ன பிடிக்குங்கிற அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன லியா அப்படி சொல்ற? நார்மல் காஃபி அவளுக்கு பிடிக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு அசடுவடிய நீ நடத்துமாவனே அப்படிங்கிற மாதிரி சைமனும் சிரிக்கிறான். சோ இதுல இருந்தே தெரியுது நிக்குக்கு ஆபி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ஆபி கிட்டயும் மத்தவங்க கிட்ட இதை பத்தி அவன் ஓப்பனா பேசினது இல்ல இது வரைக்கும். இப்படி 4 பேரும் கிளம்பி ஸ்கூலுக்கு வர, அவங்களோட ஸ்கூல்ல ஈத்தன் ஒரு பையன் இருக்கான். இவன் தான் கேன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்திருப்பான். அதனாலேயே அவன் ஸ்கூல்ல சில பேரு ஈத்தனை எப்பவுமே மோசமா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஈத்தனும் பெருசா கோவப்படாம அவங்களுக்கு சும்மா பதில் சொல்லிட்டு விட்டுருவான். இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க ஆபிக்கு இந்த ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும்போது ஈத்தன் பேசிட்டு அப்படியே சும்மா இருந்துடுறான். என் பழைய ஸ்கூல்ல மட்டும் இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு சைமனும் எந்த ரிப்ளையும் கொடுக்காம போறான். சோ இந்த சின்ன கான்வர்சேஷன்ல இருந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கே கம்யூனிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க ஸ்கூலுக்குள்ள ஒருத்தர் கத்திக்கிட்டே வராருல, இவரு தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். இவர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஸ்கூலுக்குள்ள காரிடார்ல யாரா மொபைல் பாத்துக்கிட்டே இருந்தா அந்த மொபைல டக்குன்னு புடிங்கிட்டு போயிருவாரு. என்ன வந்து மீட் பண்ணி ஆபீஸ் ரூம்ல வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு. இப்ப அடுத்து இங்க பாக்குறோம்ல, இந்த பையனோட பேரு மார்டின். இவனுக்கு ஆபினா ரொம்ப பிடிக்கும். எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணணும்னு இவனும் என்னென்னமோ மொக்க போட்டு பாக்குறான். ஆனா அவ சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இப்போ ஒரு நாள் சைமனோட அப்பா அவங்க கிட்ட வந்து, எனக்கும் அம்மாக்கும் 20th வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போது, அவங்களுக்கு நான் செம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரே கையால பண்ண ஒரு வீடியோ போட்டு காட்டுறாரு. இந்த வீடியோ பையன் கிட்ட காட்டிட்டு, என்னடா மவனே செம்மையா இருக்குல்ல அப்படின்னு தானே பெருமை பீத்திக்க சைமன் கடுப்பாயிட்டு, ஏன்பா என்னதுப்பா இதெல்லாம், 4ஆம் கிளாஸ் குழந்தை கூட இன்னும் நல்லா பண்ணும்பா, இது வீடியோ இல்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்ல, டே நல்லா தானடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ தள்ளுப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவை அங்க இருந்து அனுப்பிச்சிட்டு இவன் அந்த போட்டோ எல்லாம் எடுத்து வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அவனோட ஃப்ரெண்டு லியா கால் பண்ணிட்டு, டே சைமன் நம்ம ஸ்கூலோட பிளாக் போஸ்ட் பாத்தியா, யாரோ ஒருத்தன் புதுசா போஸ்ட் பண்ணிருக்காண்டா, அதுவும் அந்த பையன் நம்ம ஸ்கூல்ல படிக்கிற கிளாசெட்டட் கேவா. மக்களே கிளாசெட்டட் கேனா தான் கேன்னு இன்னும் யாருக்குமே வெளியில சொல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களதான் பொதுவா கிளாசெட்டட் கேன்னு சொல்லுவாங்க. இந்த கதையில இங்க சைமனும் ஒரு கிளாசெட்டட் கே தான். இப்ப வரைக்கும் தான் கேன்னு யார்கிட்டயுமே சொல்லிருக்க மாட்டான். இப்ப லியா இந்த சொன்ன உடனே அவசரமா அந்த பிளாக் போஸ்ட் போய் பாக்குறான். ஒரு ராட்னோ போட்டோ மாதிரி ஒண்ணு போட்டு கீழே ஏதோ எழுதியிருப்பான். இப்ப லியா கிட்ட டக்குன்னு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த போஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பிளாக்ல என்ன போட்டிருக்குன்னா, என்னோட வாழ்க்கையும் இந்த ராட்னம் மாதிரி தான் இருக்கு. சில நாள் இந்த ராட்னத்தோட உச்சில இருக்க மாதிரி இருக்கும், இன்னும் சில நாள் அப்படியே எங்கேயோ கீழே விழுந்திருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா என் லைஃப்ல முக்காவாசி எல்லாமே நல்லா இருக்கு, இன்ஃபேக்ட் சூப்பராவே இருக்குன்னு சொல்லணும். ஆனாலும் நான் அப்பப்ப டவுன் ஆறதுக்கு காரணம் நான் ஒரு சீக்ரெட்டான கே அப்படின்னு போட்டிருப்பான். இப்படி போட்டுட்டு கீழே ப்ளூன்னு பேர் போட்டிருப்பான். சோ அவனோட ஒரிஜினல் பேர் சொல்லாம ப்ளூங்கிற பேர்ல தான் இந்த பிளாக் எழுதியிருப்பான். இத பார்த்தோன்னே சைமனுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. ஏன்னா அவன் எப்படி ஃபீல் பண்றானோ அதே மாதிரி தான் இந்த ப்ளூங்கிறவன் ஃபீல் பண்ணிருப்பான். இந்த போஸ்ட படிச்ச உடனே சைமனுக்கு எப்படியாச்சும் ப்ளூ கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப கரெக்டா அவனோட மெயில் ஐடியை பார்க்க இவனும் புதுசா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றான். from my windows@gmail.com மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ப்ளூக்கு அதுல இருந்து மெயில் அனுப்பலான்னு போறான். ஆனா இவ்ளோ பண்ணவன் டைப் பண்ண வரலான்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. இதை நம்ம பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்திலே இருக்க, சரி சும்மா மெயில் தானே பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டியர் ப்ளூ, நானும் உன்ன மாதிரி தான், என் லைஃப்ல முக்காவாசி எல்லாமே நார்மலா இருக்கு, ரொம்ப ஜோவியலான ஒரு ஃப்ரெண்டு மாதிரியான அப்பா, செம்ம ஸ்வீட்டான அம்மா, அதை விட ரொம்ப ஸ்வீட்டான தங்கச்சி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானுமே ரொம்ப க்ளோஸ், இந்த மாதிரி என் லைஃப்ல எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே டைப் பண்ணி கடைசியா அவன் பேர் போடணும்ல, அவன் பேரை டைரக்டா போடாம
ஜாக்ஸ் அப்படின்னு போட்டு அந்த மெயில் அனுப்பிடுறான். இப்படி இந்த மெயில் அவன் நைட் அனுப்புனா அடுத்த நாள் காலையில கண்ணு முடிச்சு எழுந்த உடனே மெயில் தான் செக் பண்றான். ஆனா ப்ளூ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இத பார்த்தோன்னே அவன் செம்ம இரிட்டேட் ஆகுறான். நம்மளே தூங்கி தொலைங்கி மனசு விட்டு ஒருத்தங்கிட்ட மெயில் பண்ணா அவன் நமக்கு திருப்பி மெயில் பண்ண மாட்டேங்கிறானே, நமக்கு எப்ப ரிப்ளை பண்ண போறான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல்லயே திருட்டுத்தனமா அந்த மொபைல பாத்துக்கிட்டே இருக்கான். கிளாஸ்ல மொபைல் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி பாத்ரூம்க்கு போயிட்டு மொபைல் செக் பண்ணிட்டே இருப்பான். இப்படியே மத்தியானம் லஞ்ச் டேபிளே இதே பண்ணிட்டு இருக்க. லியா இதை கவனிச்சுட்டு, டேய் சைமன் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கேன்னு கேக்குறா. ஆனா அதுக்கெல்லாம் சைமன் பதில் சொல்லாம, என்னது இது நம்ம ஸ்கூல்ல சிக்னலே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு செம்ம இரிட்டேட்டடா அந்த போன் எடுத்துட்டு அப்படியே வெளில நடந்து போறான். அப்ப கரெக்டா அந்த ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கார்ல, வந்து கபக்கு நம்ம போனை புடிங்கி வச்சுக்கிறாரு. அவருக்கு தான் இந்த மாதிரி காரிடார்ல போன் எல்லாம் பார்த்தா பிடிக்காது. என்ன சைமன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காரிடார்ல மொபைல் எல்லாம் பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இதுக்கு சைமன், ஐயோ சார் நான் செம்ம அவசரமா உன்னை செக் பண்ணிட்டு இருக்கேன், போனை கொடுங்க அப்படின்னு கேட்க, நீ என்ன அவசரமா செக் பண்ணாலும் ஸ்கூல் முடிச்சுட்டு பாத்துக்கோ, இப்போ உனக்கு டிராமா பிராக்டிஸ் இருக்குல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட போன் வாங்கிட்டு போன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப நம்ம சைமனும் டிராமா எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு அவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. ஆம்பி கிட்ட சும்மா டைம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவ கடுப்பாயிட்டு, டேய் ஏன்டா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டைம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன், என்னால சொல்ல முடியாது போ அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. ஒரு வழியா பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிரின்சிபல் ஆபீஸ் ரூம்க்கு ஓடி வரான். சரி என் மொபைல கொடுங்க அப்படின்னு கேட்க, ஓ மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவா ஸ்லோ மோஷன்ல இந்த மொபைல கொண்டு வந்து கொடுக்க தன்னோட சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு சைமன், உன்னை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசுல என்ன பாக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோயேன். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு என்ன அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் என் பிரச்சனையே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு என் போனை முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவன் காருக்கு ஓடுறான். காருக்குள்ள போய் உட்காந்துட்டு மொபைல ஆன் பண்ணி பார்க்க ப்ளூ கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு நோட்டிபிகேஷன் பாக்குறான். அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி படபடப்பாக அந்த மெயில ஓபன் பண்ணி பார்த்தா, நீ சீக்ரெட்னு சொன்னியே அது என்ன மாதிரி சீக்ரெட்டா, அப்படி ஆமான்னா உனக்கு இந்த விஷயம் எப்ப தெரிய வந்தது, நீ இதை பத்தி யார்கிட்டயா சொன்னியா அப்படின்னு கேட்டிருப்பான். இப்ப வீட்டுக்கு வந்து அவன் லேப்டாப்ல இருந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். நான் இன்னும் இந்த யார்கிட்டயும் சொல்லல, ஆனா எனக்கு என்னமோ தோணுது நான் ஓபனா என் ஃபேமிலி கிட்ட சொன்னா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா ரொம்ப ஓபன் டைப், எங்க அப்பாவும் ரொம்ப ரகட்லாம் கிடையாது. சோ அவங்க நிச்சயமா புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு சொல்ல ரொம்ப தயக்கமா இருக்கு. அப்புறம் எனக்கு எப்ப தெரிய வந்துச்சுன்னு கேட்டல, நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னோட பெட்டுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் ஹீரோ டேனியல் ராட்க்ளிஃப் இருப்பான்ல, அவனோட போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பேன். எப்ப பார்த்தாலும் அவன் என் கனவுல வந்துட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல இரிட்டேட் ஆயிட்டு அந்த போஸ்டரே நான் கிழிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரேன். நான் அடிக்கடி மியூசிக் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அதுவும் பேனிக் அட் தி டிஸ்கோங்கிற மியூசிக் ஆல்பம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா நான் அந்த மியூசிக்காக பாக்குறேன்னு மட்டும் எனக்கு தோணல. அடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவகிட்ட எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லதான் போனேன். ஆனா அதுவே என்னால முடியல. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே புரிய ஆரம்பிச்சது. சரி உன்னை பத்தி சொல்லு, உனக்கு எப்ப தெரிய வந்தது அப்படின்னு கேட்டு இது எல்லாத்தையுமே டைப் பண்ணி ப்ளூக்கு ரிப்ளை பண்றான். இதுக்கு மறுபடியும் ப்ளூவும் ரிப்ளை பண்ண, உனக்கு எப்படி ஹாரி பாட்டர் ஹீரோ பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஜான்ஸ்னோ ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் டிராகன் குயின் டெனைரிஸ் சைட் அடிச்சிட்டு இருக்க, என் கண்ணு மட்டும் எப்பவுமே ஜான்ஸ்னோ மேலேயே இருக்கும். இந்த மாதிரி ப்ளூ கிட்ட இருந்து ரிப்ளை வர வர சைமனுக்கு ப்ளூவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இவன் கேம் ஆஃப் த்ரோன் பிடிக்கும்னு சொன்னால அப்பனா கண்டிப்பா ஃபேன் ஃபாலோயரா இருப்பான். இந்த மாதிரி தான் ஸ்கூல்ல யார் இருக்காங்கன்ட்டு அவங்க போட்டிருக்க டி-ஷர்ட் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் ஸ்கூல்லயே நிறைய பேர் இந்த டி-ஷர்ட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்காகன்னு நினைச்சிட்டு வேற மாதிரி ப்ளூ கிட்ட கேட்க ட்ரை பண்றான். எனக்கு என்னமோ தெரியல ப்ளூ, உன்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யார்கிட்டயுமே சொன்னதில்ல தெரியுமா. சரி இந்த வருஷம் ஹாலோவீனுக்கு நான் ஜான் ஸ்னோவா ட்ரெஸ் அப் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன், நீ என்னவா வரப்போற அப்படின்னு கேட்க ப்ளூ இதுக்கு நான் ஒன்னும் பெருசா ட்ரெஸ் அப் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேரும் மெயில சாட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சைமன் அவன் ஸ்கூல் லைப்ரரியில இருக்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனோட பிரின்சிபல் அங்க டக்குன்னு வர இவன் ஸ்கிரீன் அப்படியே லாக் பண்ணிடுறான். என்ன சைமன் ரொம்ப ஆர்வமா ஏதோ பண்ணிட்டு இருக்க போல, உனக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்ற கேளு. நேத்து நான் ஒரு டேட்டுக்கு போனேன், அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மொக்க போட்டு சாவடிக்கிறாரு சைமன் கிட்ட. அப்ப கரெக்டா ஸ்கூல் பெல்லும் அடிக்க, சப்பா இவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பேக் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இப்ப அதே டைம் இந்த மார்டின் பையன் இருக்கான்ல, அவன் லைப்ரரிக்கு வர சைமன் யூஸ் பண்ண அதே லேப்டாப்ல வந்து உட்கார்றான். அந்த ஸ்கிரீனை அன்லாக் பண்ண உடனே சைமன் டைப் பண்ணிட்டு இருந்த அந்த மெயில் பாக்ஸ் அங்கேயே இருக்கும். சோ சைமன் பிரின்சிபல் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிற அவசரத்துல அவன் மெயில் ஐடியில இருந்து லாக் அவுட் பண்ண மறந்துட்டு இருப்பான். இப்ப சைமன் ப்ளூ பேசினது எல்லாத்தையுமே மார்டின் படிச்சிடுறான். இப்ப அன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்ப பிராமணனோட கிளாஸ்மேட் ஒருத்தன் வரான். இந்த வருஷம் என்னோட வீட்டுல தான் ஹாலோவீன் பார்ட்டி வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். லஞ்ச் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நம்ம சைமன் பிராமியை பாத்துட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் ப்ளூவோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இவனுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, இவங்க மெயில் பண்ணி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப ஒரு டைம் இந்த ப்ளூ என்ன சொல்லுவான், எனக்கு ஹாலோவீன் காஸ்டியூம்லாம் போடுறது அவ்வளோ இஷ்டம் இல்ல, ஆனா ஹாலோவீன் டைம்ல ஸ்பெஷல் ஓரியோ பிஸ்கெட் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருப்பான். இப்ப இங்க லஞ்சுக்கு வரும்போது பிராம் கையிலயும் அந்த ஓரியோ பிஸ்கெட் இருக்கும். அதனால இவன் தான் ஒருவேளை ப்ளூவா இருக்குமோன்ட்டு நம்ம சைமனுக்கு லேசா டவுட் வர ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த நாள் மார்டின் தனியா சைமனை மீட் பண்ண, நேத்து நீ லைப்ரரியில இருந்து எழுந்து போனல, அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரை நான் தான்டா யூஸ் பண்ணேன், அப்போ நான் எதேச்சியா உன்னோட மெயில் பாக்ஸை பார்த்துட்டேன்,
நான் பாத்திருக்க கூடாத தப்புதான், ஆனா தெரியாம பாத்துட்டேன். இப்படி மார்ட்டின் சொல்ல சொல்ல நம்ம சைமன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். அவனை ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே வேகமா நடந்து போக, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னோட பிரதர் கூட கே தாண்டா அப்படிங்கிறான். இதை கேட்டோடனே சைமன் டென்ஷன் ஆயிட்டு மார்ட்டின் கிட்ட வந்து, இப்ப எதுக்குற இத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்ற? டே சைமன் கோவப்படாத, இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே காட்ட மாட்டேன். இதை கேட்ட சைமன் இன்னமும் கடுப்பாக, என்னது காட்ட மாட்டியா? என்னோட மெயில நீ என்ன பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கியா? டே பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கலடா, சும்மா ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து வச்சிருக்கேன், இங்க பாருன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்ச எல்லா மெயிலையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கான். இதை பார்த்து சைமனுக்கு கோவம் வர, அவன் கிட்ட தனியா பேசலாம்னு சொல்லிட்டு லைப்ரரியில ஒரு கார்னர் கூட்டு போயிட்டு, இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குறான். அது நீயும் ஆபியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா, நீ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி என்னையும் அவளையும் அவுட்டிங் போக வச்சிரு இப்படியும் சொல்ல, சைமன் அவனை பார்த்துட்டு, ஏண்டா இதை வச்சு நீ என்ன பிளாக்மெயிலா பண்ற? டே சைமன், நான் பிளாக்மெயில்னு சொல்லடா, இப்ப பாரு நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஹெல்ப் பண்றோம்ல, ஒரு கேஷுவல் ஹெல்ப்பா தான் அவன் கிட்ட கேக்குறேன். இதுக்கு சைமன் கோவப்பட்டுட்டு, நான் இப்ப உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னா நீ என்னடா பண்ணுவ? இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாருக்கும் காட்டிடுவியா? இதை அப்படியே எடுத்து அந்த பிளாக்ல போஸ்ட் பண்ணிடுவியா? என்னடா பண்ணுவ அப்படின்னு கோவமா கத்த. டே டென்ஷன் ஆகாதரா, நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு ஹெல்ப்பா தான் அவன் கிட்ட கேக்குறேன், நீயே யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் சாஃப்டா மிரட்டிட்டு அங்கிருந்து மார்ட்டின் போயிடுறான். இந்த மாதிரி மார்ட்டின் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்தே சைமன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கான். இது அவனோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே நோட் பண்றாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு ப்ளூ கிட்ட இருந்து ஒரு மெயில் வருது. நீ நேத்து என்கிட்ட ஹாலோவீனுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு கேட்டல, நான் கூட காஸ்டியூம்லாம் போட மாட்டேன்னு சொன்னேனே, ஆக்சுவலி உன்கிட்ட போய் சொல்லிட்டேன்டா, நான் காஸ்டியூம் போட்டுட்டு தான் இருப்பேன், ஆனா நான் யாருன்னு வெளில தெரியக்கூடாதுன்னு பாக்குறேன். இந்த இமெயில நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம்ல, இது ரொம்ப சேஃபா இருக்கு, நான் யாருன்னு வெளில சொல்லி அதனால வர பிரச்சனை எல்லாம் இப்போதைக்கு ஃபேஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், ஐம் சாரிடா அப்படிங்கிறான். இந்த மெயில படிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே நிமிர்ந்து அவனோட ஹாப்பியான ஃபேமிலியை பாக்குறான் சைமன். அவனுக்கும் அதே மாதிரி தான் தோணு, எனக்கு புரியுது ப்ளூ அப்படின்னு ரிப்ளை பண்றான். சோ இப்ப எப்படியாச்சும் மார்ட்டின் இந்த விஷயத்த வெளில சொல்லக்கூடாது, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சைமன் முடிவு பண்றான். இப்ப மார்ட்டினோட வீட்டுக்கு போக அவன் ரூம பார்த்தோன்னே சைமனுக்கு தெரியுது இவனுக்கும் ஆபிக்கும் சுத்தமா செட்டே ஆகாதுன்ட்டு. அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, டே இதெல்லாம் என்னடா இது, வாத்து பொம்மை எல்லாம் போட்டு டிஷர்ட் வச்சிருக்க, முதல்ல இதெல்லாம் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஷர்ட் எல்லாம் தூக்கி போடுறான். மார்ட்டின் இதுக்கு, சைமன் ஒரு நிமிஷம் இருடா, நான் என்ன மாத்துன்னு உன்கிட்ட கேட்கல, நான் எப்படி இருக்கேனோ என்ன அப்படியே ஆபிக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுன்னு அவன் கிட்ட கேட்டேன். இதுக்கு சைமன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அப்போ நாளைக்கு பிராமோட வீட்டுல ஹாலோவீன் பார்ட்டி இருக்கு, நீ வேணா எங்க கூட வாயேன் அப்படின்னு கேட்க, மார்ட்டினுக்கு குஷி தாங்க முடியல, கண்டிப்பா வரேன்டா அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கான். இவனெல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிட வேண்டிய நிலைமையா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சைமன் செம்மையா கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அன்னைக்கு ஹாலோவீன் பார்ட்டி நைட்டும் வர, நம்ம லியாவும் சைமனும் மேட்சிங்கா காஸ்டியூம் போட்டு வர, இங்க வந்து பார்த்தா நிக்கு ஒரு ஜெர்சி டிஷர்ட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கான். டே என்னடா இது ட்ரெஸ்ன்னு லியா கேட்க, என்ன லியா இது என்னன்னு தெரியலையா, இது ஃபுட்பாலர் ரொனால்டோட ட்ரெஸ், நான் அப்படிதான் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு காட்டேன். அப்ப கரெக்டா ஆப்டி அங்க வரா, செம்ம ஹாட்டான வண்டர் உமனா வரா. அவளை பார்த்தோன்னே நிக்கு ஒரு மாதிரி ஆகுது, நீ செம்ம சூப்பரா இருக்க ஆபி அப்படின்னு சொல்ல, இப்ப உடனே லியா எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவங்க எல்லாருமே கிளம்பி பிராமோட வீட்டுக்கு போலான்னு போக, கரெக்டா அங்க மார்ட்டின் ஏதோ ஃபன்னியா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரான். வந்தவன் சும்மா தோணன்னு பேசிக்கிட்டே இருக்க, லியா கடுப்பாயிட்டு, டே சைமன் இவனெல்லாம் ஏண்டா கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறா. இப்ப எல்லாருமே பிராமோட வீட்டுக்கு அந்த பார்ட்டிக்கு போக, அங்க நிக்க ரொம்ப நேரமா ஆபியே பாத்துட்டு இருக்கான். இப்ப சைமன் கிட்ட, ஆபி செம்ம ஹாட்டா இருக்காலடா, நான் அவகிட்ட போயிட்டு என் கூட டேட் வரியான்னு கேட்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோடனே சைமன் ஷாக் ஆயிட்டு, டே ஒரு நிமிஷம் இரு, நீ அதெல்லாம் கேட்க கூடாது, ஆபி ஜானதன் பத்தி உன்கிட்ட சொல்லலையா? என்னது ஜானதன், நான் யாரா அவன்? டே ஆபி டேட் பண்ணிட்டு இருக்காடா, அவன் உன்னை விட பெரிய பையன், காலேஜ்ல படிக்கிறான், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் நிக்கு மூஞ்சே உம்முன்னு ஆயிடுது. சரி போடா நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். சோ ஆக்சுவலி சைமன் நிக்கி கிட்ட போய் சொல்லிடுறான், ஜானதன் ஒரு பையன் எல்லாம் யாருமே கிடையாது. நிக்கி இப்ப ஆபிய டேட் பண்ண ஆரம்பிச்சானா மார்ட்டின் கூட ஆபிய சேர்த்து வைக்க முடியாதுல்ல, அதுக்கப்புறம் மார்ட்டின் அவன் சீக்கிரட்டை வெளில சொல்லிட்டானா அதுக்கு பயந்துதான் நிக்க கிட்ட போய் சொல்லிடுறான். இப்ப பார்ட்டில எல்லாரும் ஆட்டம் பாட்டம் ட்ரிங்க்ஸ் ஒரு மாதிரி குஷியா இருக்க, நம்ம சைமன் செம்ம ஹையா குடிச்சிடுறான். அவன் மனசுல கண்டிப்பா பிராம் தான் ப்ளூவா இருக்கும், இன்னைக்கு எப்படியாச்சும் நேரடியா அவன் கிட்ட போய் நம்ம தான் ஜாக்குன்னு சொல்லிட வேண்டியதான். இப்படி நினைச்சுக்கிட்டே அந்த வீடு ஃபுல்லா பிராம தேடி போக, ஒரு ரூம கதவு திறந்து பார்த்தா அங்க பிராம யாரோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆக, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா திரும்புறான். இப்படி சைமன் டக்குன்னு உள்ள வந்ததும் பிராமாலையும் ஒன்னும் சொல்ல முடியாம ஷாக்ல இருக்கான். சோ இப்ப சைமனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது பிராம ப்ளூ இல்லன்ட்டு. இதனால இன்னும் அதிகமா குடிக்க தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்கு போறான். அதுவும் லியா தான் அவனை கூட கூட்டு போய் விடுறா. அன்னைக்கு நைட்டு லியா சைமனோட ரூம்லயே தங்க, சைமன் கொஞ்சம் தெளிவானதும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லியா சைமன் கிட்ட, எனக்கு என்னமோ ரொம்ப வியர்டா இருக்கு சைமன், இப்ப இந்த பார்ட்டிக்கு போகணும்ல, நான் அந்த பார்ட்டில தான் இருந்தேன், ஆனா எனக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, நான் ஏதோ வெளியில இருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு சைமனும் சிரிச்சுட்டு, எனக்கும் சில நேரம் அப்படிதான் இருக்கும், இதுக்கு லியா அவனை பார்த்துட்டு, ஆனா இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ணதை பார்த்தா அப்படி இருந்த மாதிரி இல்லையே சைமன், இதுக்கு இன்னைக்கு நான் வேற ஏதோ பிளான் பண்ணிருந்தேன், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப லியாவும் ஏதோ யோசிச்சுட்டு, நம்ம சில பேர் கேஷுவலா மீட் பண்ணிருக்கோம் தெரியுமா, அவங்க பாட்டுக்கு பார்ட்டிக்கு போவாங்க, நல்லா குடிப்பாங்க, அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க கூட இருப்பாங்க, அது அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல, ஆனா என்ன மாதிரி ஆளுக்கு அதெல்லாம் வாய்ப்பே
இல்ல. இதுக்கு சைமன், ஏலியா எப்படி சொல்ற? ஏன்னா நான் ரொம்ப அன்லைக்கி சைமன். நான் எந்த மாதிரி ஆளுன்னா ஒருத்தரை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு அவங்கள பத்தியே கவலைப்பட்டு இருப்பேன். என் மனசு எப்பவுமே அவங்க கிட்டதான் இருக்கும். இப்படி சொல்லிட்டு சைமனை பார்க்க சைமனும் லியாவை பார்த்துக்கிட்டே நானும் அப்படிதான் லியா அப்படிங்கிறான். இப்படி கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி டைம் ஆச்சு படுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் படுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல லியா நல்லா தூங்கிடுறா. இப்ப சைமன் மறுபடியும் ப்ளூக்கு மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். லியாக்கு நிக்க பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த ப்ளூ கிட்ட இன்டைரக்டா சொல்றான். என் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல இத பத்தி. இது ரொம்ப நாளா சீக்ரெட்டாவே இருந்துட்டு இருக்கு. நான் எப்படி கேன்னு சீக்ரெட்டா இருக்கேனோ அந்த மாதிரி இவங்களும் இருக்காங்க போல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஏன் எப்ப பார்த்தாலும் நான் கேங்கிறத மட்டும் எல்லாரும் தனியா போய் சொல்லணும்? ஏன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கவங்க நான் ஸ்ட்ரெயிட்னு யார்கிட்டயுமே சொல்றது இல்லையே? இப்படி இவன் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவனோட இமேஜினேஷன்ல லியா ஆபி ரெண்டு பேரும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறான். அதாவது கே பீப்பிள் வழக்கமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஓபனா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீப்புள் போய் பேசினா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாக்குறான். ஐயோ என்ன சொல்லிட்ட நீ, ஸ்ட்ரெயிட்டா என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி கேன்னு சொன்னா எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டுக்கு ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாக்குறான். இப்படி நினைச்சுக்கிட்டே அவனே சிரிக்க, ஒருவேளை ஆல்மோஸ்ட் ஹை ஸ்கூல் முடிய போதில்ல, அதனால இங்க மறைச்சே இருந்துட்டு காலேஜ் போனோன்னு எல்லார்கிட்டயும் நான் ப்ரௌட் கேன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சிருப்பேனோ என்னமோ. இப்படியும் மனசுல இருக்கிறதெல்லாம் ப்ளூக்கு டைப் பண்ணிட்டு கடைசியா வழக்கமா ஜாக்ஸ்னு போடுவான். ஆனா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு லவ் ஜாக்ஸ் அப்படின்னு போட்டு சென்டும் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ லவ்னு போட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல இந்த மார்ட்டின் பையன் தனியா சைமனை கூப்பிட்டு, டே என்னடா நீ எதா பிளான் பண்ணியா இல்லையா? அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? நான் நினைச்சா அந்த லீக் அவுட் பண்றேன் பாத்துக்கோ. இதை கேட்டு சைமன் கடுப்பாயிட்டு, இந்த பாரு மார்ட்டின், இந்த மாதிரி லீக் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அதுல ப்ளூ இன்வால்வ் ஆயிருக்கான். இந்த கான்வர்சேஷன் மட்டும் லீக் ஆச்சு, அவன் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டான். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அங்க கரெக்டா ஆபி வரா. சரி இவனை எப்படியாச்சும் சமாளிக்கணுமே சொல்லிட்டு ஆபி கிட்ட, இப்ப டிராமா ரிஹர்சல் பண்ணதுல நம்ம மார்ட்டினுக்கு ஏதோ டவுட் இருக்கா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல போய் பிராக்டிஸ் பண்றீங்களான்னு கேட்க ஆபி அதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்ப அடுத்தீங்க ப்ளூ சைமனுக்கு ஒரு மெயில் பண்றான். உன்னோட மெயில் நேத்து படிச்சதுல இருந்து எனக்கும் நான் கேன் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு தோணுது, நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு மெயில் பண்ணிருப்பான். இப்ப சைமன் சொன்ன மாதிரி மார்ட்டின், ஆபி, சைமன் மூணு பேரும் அங்க பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல இந்த டிராமா லைன்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும்னு வராங்க. அப்ப அங்க ஆர்டர் எடுக்க ஒரு பையன் வரா. இந்த பையனோட பேரு லைல். லைல் சைமன் கிட்ட, நான் உன்னோட கிளாஸ்ல தான் போன வருஷம் படிச்சேன், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். இல்ல எனக்கு பெருசா ஞாபகம் இல்லன்னு சொல்ல கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்து இந்த ஆபி என்ன பண்றா, சும்மா கேஷுவலா பேச்சுவாக்குல அவளோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் ஆனதை பத்தி சொல்றா. இத சொல்லிட்டு ரொம்ப டல்லாக இந்த மார்ட்டின் அவளை என்னென்னமோ சொல்லி கொஞ்சம் சேர் அப் பண்றான். சரி இதுங்க என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு சைமன் மொபைல் எடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளில வரான். அங்க பார்த்தா லைலும் யாருக்கும் மொபைல்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சைமனே வந்து லைல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ எந்த பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தா நான் அவனை கவனிக்கவே இல்ல. இப்படி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கேஷுவலா பேச லைல் கொஞ்ச நேரத்துல உள்ள போயிடுறான். அப்ப கரெக்டா சைமன் அவன் மொபைல செக் பண்ண ப்ளூ கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. இப்பதான் சைமனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, தான் வரும்போது லைல் தானே ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான், ஒருவேளை இவன் தான் ப்ளூவா இருக்குமோ? அதுவும் அவனை பாக்குற பார்வை, அவன் கிட்ட ரொம்ப பழகுன மாதிரி பேசுறது, இதெல்லாம் வச்சு 90% இவன் தான் ப்ளூவா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். இன்னும் லைல் தான் ப்ளூவா இருப்பான்னு அவன் ஸ்ட்ராங்கா நம்புறதுக்கு ரீசன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைல இவன் கிட்ட வந்து நான் உன்னோட கிளாஸ் தான் படிச்சேன், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். சோ ரொம்ப நாள் முன்னாடில இருந்தே லைலுக்கு சைமனை தெரியும். இதெல்லாம் வச்சு பார்க்க இவன் எப்படியும் ப்ளூவா இருக்கணும்னு நினைக்கிறான். சரி இப்ப என்னதான் மெயில் அனுப்பிச்சிருக்கான்னு படிக்க, நான் என்னோட அப்பாவை ஹாலிடேஸ்க்கு மீட் பண்ண போறேன். என்னோட அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆயிருக்கிறதுனால அப்பா மட்டும் என் கூட இருப்பாரு. இந்த ஹாலிடே டைம்ல அவர்கிட்ட நான் கேங்கிற விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். என்ன பார்த்தா அவனுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுமே அப்படின்னு கேட்க இதுக்கு சைமன் ரிப்ளை பண்றான், நீ பைத்தியமா, நீ தான் இருக்கிறதுலே பிரேவஸ்ட் தெரியுமா அப்படின்னு போட்டு அனுப்புறான். இப்போ ஒரு வழியா அந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஆபியும் சைமனும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஆபி இப்ப மார்ட்டின் பத்தி சொல்ல அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்ட் நினைச்சேன்டா, ஆனா பரவாயில்ல அவ்வளவு ஒன்னும் மோசம் கிடையாது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு வந்துட்டு இருக்க ஆபி கேஷுவலா சைமன்ட்ட, நீ எப்பயாச்சும் லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு சைமன் அமைதியா ஒருவேளை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சைமன் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு ஒரு பக்கமா பார்க் பண்றான். என்னடா ஆச்சு, இப்ப ஏன் வண்டியை நிறுத்தின அப்படின்னு கேட்க இவன் பதில் சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். சைமன் என்ன ஆச்சுடா அப்படின்னு கேக்குறா. இப்ப மெதுவா ஆபி பக்கம் திரும்பி நான் ஒரு கே அப்படிங்கிறான். இதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம ஆபியும் கொஞ்ச நேரம் அவனை பார்க்க, உனக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப நான் கேன்னு உனக்கு முன்னாடி தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுடா. உனக்கு தெரியலனாலும் நீ சர்ப்ரைஸ் ஆகலையா? இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் சர்ப்ரைஸ் ஆகணும்னு சொல்றியா இல்ல ஆக வேண்டாம்னு சொல்றியா? அது எனக்கே தெரியல ஆபி, ஆனா நீ இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, மத்தவங்க யாருக்கும் தெரிய வேணாம்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் ஓகேடா, ப்ராமிஸ், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ சைமன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, ஒரு ஃப்ரெண்டா ஐ லவ் யூ சோ மச் தெரியுமா? இப்படி ஆபி சொன்ன உடனே தான் சைமனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகுது. அட்லீஸ்ட் ஒருத்தர் கிட்டயாச்சும் சொல்லிட்டோமே நினைச்சிட்டு அவனும் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். இப்ப இந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த ப்ளூக்கு மெயில் பண்றான். உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். சோ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ரெண்டு பேரும் பேசாம நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜேர்னியை நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணலாமே,
உன்னை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு போட்டு லவ் ஜாக்சன் போட்டு மெயில் அனுப்புறான். இப்ப அடுத்த நாள் காலையில ப்ளூ கிட்ட இருந்து ரிப்ளை வருது. நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன், சிச்சுவேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மோசம் இல்ல, ஆனா கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. அப்புறம் நான் உன்னை இன்ஸ்பயர் பண்ணேன்னு சொன்னல, ஆக்சுவலி அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எனக்கு சொல்லவே தைரியம் வந்துச்சு. அப்புறம் நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தல, இப்போதைக்கு நான் அதுல அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல, சோ நம்ம இப்படியே கொஞ்ச நாள் பேசலாம் அப்படின்னு போட்டு அனுப்புறான். இப்ப இங்க ஸ்கூல்ல இந்த மார்டின் ஆபி கூட எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கான். ஆபியும் கொஞ்சம் கொஞ்சமா மார்டின் கூட கம்ஃபர்டபுள் ஆகுறா. இத பார்த்து நிக்குக்கு ஒரே வயித்தெரிச்சலா இருக்கு. இப்ப நேரா சைமன்ட்ட போயிட்டு, டே என்னடா பிரச்சனை இந்த மார்டினுக்கு, எதுக்கு அவன் சும்மா ஆபி கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? இதுக்கு சைமன், அதான்டா எனக்கும் தெரியல, ஆபிக்கு போய் மார்டினை பிடிச்சிருக்கு பாரு. இத கேட்டு நிக்கி இன்னமும் கடுப்பாயிட்டு, டே என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியலடா, எனக்கு ஆபியை பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட போய் சொல்ல போறேன். இத கேட்டு உடனே சைமன் அவனை நிறுத்திட்டு, டே இன்னைக்கு என்னடா பண்ற, ஆபிக்கு மார்டினை ரொம்ப பிடிச்சிருக்குடா. டே சைமன் உனக்கு என்ன பைத்தியமாடா, ஆபி எங்க மார்டின் எங்கடா, என்ன இருந்தாலும் நான் போய் சொல்ல போறேன் போ அப்படின்னு போக, ஐயோ நிக் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா, நீ லியாவை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிறா. லியாவை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, டே உனக்கு இன்னும் புரியலையாடா, லியாக்கு உன்னை பிடிச்சிருக்குடா, அவ உன்னை லவ் பண்றா அப்படின்னு சொல்ல, சைமன் என்னடா உளர்ற, லியா எப்பரா என்ன லவ் பண்ண முடியும், ஐயோ நிக் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அவ உன்னை பாக்குறவதும் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தா அவ உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியலையா, நீ ஒன்னு நோட் பண்ணியா, ஆபி எப்பெல்லாம் வந்து உன்கிட்ட பேசினாலும் அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நீ பாத்தியா, அதே மாதிரி அவ இருக்கிற ரூம்ல நீ என்ட்ரானாலே அவ செம்மையா பிளஷ் பண்ணுவாடா, இதெல்லாம் நீ எப்படி பார்க்காம விட்டுருக்க அப்படின்னு கேக்குறான். நிக்குக்கு ஒன்னும் புரியாம, நீ நிஜமா தான் சொல்றியாடா அப்படின்னு கேக்குறான். நான் சொல்றத நம்புடா, நீயும் ஆபியும் ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணல, ஆனா நீயும் லியாவும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா உங்க பேர் நிஜமாவே சூப்பரா இருக்கும்டா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு லியா கூட பேசிட்டு வர லியா சைமன்ட்ட, சைமன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா, இன்னைக்கு நிக்கு என்ன டேட்டு கூப்பிட்டான் தெரியுமா. இதை கேட்டு சைமனும் சர்ப்ரைஸ் ஆக, ஏய் சூப்பர் லியா நீ கண்டிப்பா போறல்ல. இதுக்கு லியாவும் ஷாக் ஆயிட்டு, டே என்னடா சொல்ற நீ, நான் அவன் கூட போகட்டுமா. இதுக்கு சைமன் அவளை பார்த்துட்டு, இங்க பாரு லியா உனக்கு நிக்க பிடிக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இதை கேட்டு லியா இன்னமும் ஷாக் ஆகுறா. எனக்கு நிக்க பிடிக்குமா, என்னடா இதெல்லாம். ஆமா லியா அன்னைக்கு பிராமோட பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அன்னைக்கு என் வீட்டுல வந்து பேசின தெரியுமா, நீ எப்பவுமே ஒருத்தர் பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு, அது நிக்குதான்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கேளு, நீங்க ரெண்டு பேருமே நல்ல பேரு, நீ தயங்காம அவன் கூட டேட் போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. சரி நீயே சொன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாவும் ஒத்துக்கிறா. இப்ப அடுத்து இவங்க ஸ்கூல்ல எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ரக்பி மேட்ச் நடக்க போகுது. அன்னைக்கு நைட்டு ஸ்கூலே திருவிழா மாதிரி இருக்க, அங்க இங்க லைலும் ஒரு ஸ்டால் போட்டிருக்கான். அப்ப ஆபியும் சைமனும் அப்படியே பேசிக்கிட்டே வர, லிட்டரலி சுத்தி இருக்க பசங்களை ரெண்டு பேருமே சைட் அடிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப நம்ம சைமன் லைல பாக்க, ஆபி இதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டு, ஓ நீ லைல சைட் அடிக்கிறியா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறா. எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொல்ல, சரி போய் அவங்ககிட்ட பேசி பாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டு ஆபி போயிடுறா. இப்ப லைல வந்து கேஷுவலா சைமன்ட்ட பேச, பேச்சு வாக்குல டக்குன்னு அவன் என்ன பண்றான், ஆமா உன் ஃப்ரெண்டு ஆபி யாருக்குன்னா கமிட்டடா இருக்காளான்னு கேக்குறான். இத கேட்டோடே சைமனுக்கு அவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆயிருது. ஏன்னா ஆப்வியஸ்லி லைல் ஆபிய பத்தி கேக்குறான்னா அவன் கண்டிப்பா கேவா இருக்க முடியாது, அதுலயும் குறிப்பா ப்ளூவா இருக்கவே முடியாது. சோ ஆபிய பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சைமன் கிட்ட லைல நல்லா பேசிட்டு இருந்திருக்கான். சோ இப்ப இவனும் ப்ளூ இல்லன்னு நினைச்சு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுறான் சைமன். இப்ப இங்க மேட்ச் எல்லாம் ஆரம்பிக்க ரெடியா இருக்க, எல்லாரும் நேஷனல் ஆந்தம்காக எழுந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த மார்டின் பையன் ஓடி வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து மைக்க புடிங்கிட்டு நேரா ஆபி கிட்ட போய் நிக்கிறான். இவன் கண்டிப்பா ஏதோ பண்ண போறான்னு நினைச்சிட்டு ஆபி செம்மையா டென்ஷன் ஆகுறா. ஆனா சைமனுக்கு மார்டின் என்ன பண்ண போறான்ட்டு ஒரு மாதிரி ஐடியா இருக்கு, ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்டின் ஆபி கிட்ட வந்துட்டு, நீ இந்த ஸ்கூலுக்கு வந்த அந்த நிமிஷத்துல இருந்து நீ என் மனசுக்குள்ளேயும் வந்துட்ட, நம்ம இவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ண அத்தனை டைமையும் நான் பொக்கிஷமா ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். சோ நீ என்ன டேட் பண்றியா அப்படின்னு கேட்க, ஆபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தயங்கிட்டு அவன் கிட்ட போயிட்டு, மார்டின் நான் கூட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகுனேன், நான் கூட வெளில வந்தது எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நினைச்சுதான் வந்தேன், எனக்கு உன்கிட்ட அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி ஆபி சொன்ன உடனே ஸ்கூல் பசங்க எல்லாருமே செம்மையா கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த ஸ்கூல் முன்னாடி மார்டின் அசிங்கப்பட அவனும் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆயிட்டு அங்க இருந்து போயிடுறான். இத பாக்கும்போது சைமனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா உள் மனசுல அவனுக்கு தெரியும் ஆபிக்கு மார்டின் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லன்ட்டு. ஆனா அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்தணும் ட்ரை பண்றான். ஆனா அது கடைசியில இப்படி முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த ஸ்கூல் பிளாக் ஃபுல்லா மார்டினை கலாய்ச்சி மீம்ஸா போட்டு தள்ளுறாங்க. இத பார்த்து நிஜமாவே சைமன் ரொம்ப கஷ்டப்படுறான். சரி எப்படியாச்சும் மார்டின் பேசி கொஞ்சம் அவனை காம் டவுன் பண்ணுவோன்னு பாக்க மார்டின் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ளூ கிட்ட இருந்து மெயில் வருது, நானும் என்னோட அப்பாவும் வெக்கேஷன் போறோம்டா, அதுவும் எங்கன்னு கேட்காத, அது ஒரு தண்ணி இல்லாத காடுன்னு வச்சுக்கோயேன். இப்படி தண்ணி இல்லாத காடுன்னு சொன்ன உடனே அவனோட கிளாஸ்மேட் கேல் ஞாபகம் வருது. இவன் கொஞ்ச நாள் முன்னாடி டிராமா பிராக்டிஸ் அப்போ நானும் எங்க அப்பாவும் ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு வெக்கேஷன் போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ இப்ப சைமன் கேல் தான் ப்ளூன்னு முடிவு பண்றான். இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா மக்களே, சைமனுக்கு ப்ளூ எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் கவலை இல்ல, ஆனா ப்ளூங்கிற கேரக்டர் தான் அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு. அதனாலதான் அவன் நிறைய பேர் பார்க்கும் போது இமேஜின் பண்ணி பாக்குறான். இப்ப கடைசியா கேல் தான் ப்ளூன்னு நினைக்க ஒரு கட்டமா
மேல போயிட்டு கேல் அவன் வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு வரான். இவனும் கிட்ட போயிட்டு அவனை கிஸ் பண்ணலான்னு போக அப்பதான் டக்குன்னு அவனுக்கு கால் வருது. இந்த கனவுல இருந்து அவனும் கொஞ்சம் கலைய அது ஒரு வீடியோ கால் லியா பண்ணிருப்பா. டேய் சைமன், நீ அதை பாத்தியா அப்படின்னு கேக்குறா. எதை பாத்தியா? நீ முதல்ல போய் நம்ம ஸ்கூல் பிளாக பாரு அப்படின்னு சொல்றா. அந்த பிளாக போய் பார்த்தா இந்த மார்ட்டின் பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான், நம்ம சைமனுக்கு ஒரு சீக்ரெட் மேல் ஃப்ரெண்ட் இருக்கான். ரெண்டு பேரும் அவ்வளவு இன்டிமேட்டா பேசிப்பாங்க. நம்ம சைமன் கிட்டத்தட்ட ஒரு மீடியேட்டர்னு வச்சுக்கலாம். யாருக்காச்சும் பிசிக்கல் ஹெல்ப் வேணும்னா நீங்க தயங்காம சைமன் கால் பண்ணுங்க, ஆனா கண்டிப்பா பசங்களா இருங்க அப்படின்னு போட்டு ரொம்ப பேடா அந்த பிளாக் போட்டுட்டு கீழே அனானிமஸ்னு யார் பேரையும் போட மாட்டேங்கிறான். இந்த பிளாகோட சைமன் ப்ளூவோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி விட்டுறான். இந்த ஸ்கூல் ஃபுல்லா அவ்வளோ வைரல் ஆகுது. சைமனுக்கு அடுத்தடுத்து எல்லாரும் கால் பண்ணிக்கிட்டே இருக்க அவன் ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டு யார் காலையுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப உடனே ப்ளூக்கு மெயில் பண்றான். நீ தயவு செஞ்சு பேனிக் ஆகாத ப்ளூ, இது ஏதோ தப்பா நடந்துருச்சு. கண்டிப்பா இந்த போஸ்டர் ரிப்போர்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து மறைஞ்சு போகாத, என்ன கான்டாக்ட் பண்ணாம என் கூட பேசாம இருக்காத ப்ளீஸ் அப்படின்னு போட்டு மெயில் அனுப்புறான். இப்படி தான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அது இப்படி ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கும் தெரியற மாதிரி நடக்க அவன் அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு தாமேலேயே அவ்வளவு கோவப்பட்டுக்கிறான். இப்ப அடுத்த நாள் கிறிஸ்மஸ். அப்பா அம்மா எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. இப்ப சைமன் மெதுவா அப்பா அம்மாட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் கே அப்படின்னு சொல்றான். ஆரம்பத்துல அவங்க அப்பா சிரிச்சுட்டு, ஏண்டா சைமன், உனக்கு வந்த கேர்ள் ஃபிரெண்ட்ல அவ்வளவு மோசமாவா இருந்தாங்க, நீ கேவாவே மாறிட்டிய அப்படின்னு கிண்டல் பண்றாரு. இதுக்கு அவன் தங்கச்சி செம்மையா டென்ஷன் ஆகுறா. ஏன்னா தங்கச்சியும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறா. சோ அந்த போஸ்ட் அவளும் படிச்சிருப்பா. அவ அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா இருக்க அப்பா இந்த மாதிரி கலாய்க்கவே அவரையே திட்டுறா. இவ ஏன்பா அவன் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கா, நீ என்னப்பா அப்படி கிண்டல் பண்ற அப்படின்னு கேட்க, நீ டென்ஷன் ஆகாத, நான் சும்மா தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து எழுந்து போறாரு. அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ்டா அவனை பாத்துட்டு இருக்க. நீ என்ன சொல்ற சைமன் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா நான் ஒரு கேமா, அதனால நான் இந்த விதத்தையும் சேஞ்ச் ஆகல, நான் இன்னமும் உங்களோட சைமன் தான் அப்படிங்கிறான். என்னதான் இது அம்மா அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாலும் இந்த சடன் ஷாக்கிங்கான நியூஸ் அவங்களால தாங்க முடியல. பையனை பாத்துக்கிட்டே கண்ணெல்லாம் கலங்குறாங்க. இப்ப சைமன் ஸ்கூல் லீவ் ஃபுல்லாமே யாரையுமே மீட் பண்ணல, அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணல, யார் கூடயும் பேசவும் இல்ல. ஆனா ப்ளூக்கு மட்டும் மெயில் பண்ணிட்டு இருக்கான். நான் என்னோட அப்பா அம்மாக்கு நான் கேன்ற விஷயம் சொல்லிட்டேன், நீ சிக்னல் இல்லாத இடத்துக்கு வெக்கேஷன் போயிருக்கேன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் இந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு போட்டிருப்பான். சோ இப்ப ஃபைனலி பிரேக் எல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் போய் பார்க்க ஆர்வமா இருக்க. எப்பவுமே அவன் தானே காலையில எல்லாரையும் கார்ல பிக்கப் பண்ணிட்டு போவான். இப்ப அதே மாதிரி எல்லாருக்காகவும் போய் வெயிட் பண்ண 3 பேருமே இவன் கார்ல ஏற மாட்டேங்கிறாங்க. இவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்க சைமனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இவனே இறங்கி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப நிக்கு சைமன்ட்ட நானும் ஆபியும் நியூ இயர் ஈவுக்கு மீட் பண்ணி நாங்க 2 பேரும் இப்ப டேட் பண்றோம்டா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல சைமன், நீ எதுக்கு ஆபிய பத்தி போய் சொன்ன? அவ ஜானத்தன் யாரையோ டேட் பண்றான்னு சொன்னியே, அந்த மாதிரி எல்லாம் யாருமே இல்லையடா. இப்ப ஆபியும் வந்து அவன் கிட்ட அது மட்டும் இல்லடா எனக்கு மாட்டுன்னு பிடிக்கும், நீ ஏன் அவன் கிட்ட சொன்ன? இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்க சைமன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இப்ப இந்த பிளாக்ல போஸ்ட் பண்ணால அது வேற யாரும் இல்ல மாட்டுன் தான். என்னோட மெயில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஆபி அவன் கூட சேர்த்து வைக்கலனா இது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிடுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு நிஜமாவே வேற வழி தெரியல, நான் அதனால தான் இப்படி பண்ண, ஐம் சாரி அப்படிங்கிறான். இதை கேட்டு நிக்கு இன்னமும் கோவப்பட்டுட்டு, ஏண்டா நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக என்னையும் லியாவையும் ஏண்டா தேவையில்லாம சேர்த்து வைக்கணும் ட்ரை பண்ண? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா, எங்களுக்கு இது எவ்வளவு ஆக்வர்டா இருந்துச்சு தெரியுமா? இப்ப ஆபி அவனை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சைமன், நீ என் ஃப்ரெண்டு, நான் உன்னை அவ்வளவு நம்பினேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்டடான்னு சொல்லிட்டு நிக்கும் ஆபியும் அங்க இருந்து போறாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு லியாவும் ஷாக் ஆக சைமன் கிட்ட எதுவும் பேச முடியாம அவ பாட்டுக்கு போறா. சைமன் ஓடி போய் லியாவை நிறுத்திட்டு, லியா ப்ளீஸ் நீயாச்சும் என் கூட பேசு, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்க நீ லவ் பண்ற நினைச்சிட்டு தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு லியா செமையா டென்ஷன் ஆகி கத்திட்டு அழுதுகிட்டே அவனை பார்த்து, போதும் நிறுத்து சைமன், நீ என்ன பைத்தியமாடா, நான் நிக்க லவ் பண்ணவே இல்ல, நான் உன்னதாண்டா லவ் பண்ண, அன்னைக்கு நைட்டு உன் வீட்டுல வந்து பேசினது உன்னை பத்தி தாண்டா சொல்லிட்டு இருந்தேன், நீ இத்தனை வருஷமா உன்னை டேட் பண்ண வந்த அத்தனை பொண்ணுங்களையும் நீ ரிஜெக்ட் பண்ண, அது காரணம் உன் மனசுல நான் தான் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் சைமன், நீ கேவா இருக்கிறது கூட என்னால ஏத்துக்க முடியும், ஆனா உனக்கு நல்லாவே தெரியும் நிக்கு கே மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்ட்டு, ஆனாலும் என்ன பிளான் பண்ணி அவனை டேட் பண்ண வச்சு தெரியுமா? என் மனசு கஷ்டப்படும் உனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சேதானே நீ என்ன கஷ்டப்படுத்தின? சின்ன வயசுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீ யோசிச்சு பாத்தியா? இப்படி சொல்லிட்டே அதுக்கு மேல சைமன் கூட பேச முடியாம அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. லியா இப்படி பேசணும்னவே சைமனும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அழ ஆரம்பிச்சிடறான். இப்ப சைமன் ஸ்கூலுக்கு போக எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. பேசினது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல்ல எப்பவுமே ஈத்தனை 2 பேர் கலாய்ச்சிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர் இப்போ ஒருத்தர் சைமன் மாதிரி ஒருத்தர் ஈத்தன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப பேடா எல்லாரும் முன்னாடி இவங்களை கிண்டல் பண்றாங்க. இத பார்த்து சைமன் ஃப்ரெண்ட்ஸுக்கே ரொம்ப கஷ்டமாக சைமனால தாங்க முடியாம அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். அப்ப கரெக்டா அவங்க டீச்சர் வந்துட்டு அந்த 2 பசங்களை திட்டி அவங்கள பிரின்சிபல் ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. இப்ப இங்க பிரின்சிபல் ஆபீஸ்க்கு வெளியில சைமனும் ஈத்தனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சைமன் ஈத்தன் கிட்ட சாரி கேட்க, என்னாலதான்டா இதெல்லாம் உனக்கு கஷ்டம், நீ கேன்னு சொன்னப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லல உனக்கு. இதுக்கு ஈத்தன் சிரிச்சிட்டு, என்னது பிரச்சனை இல்லையா? டேய் என்னடா பேசுற நீ, இன்னமும் பிரச்சனை போயிட்டு தான்டா இருக்கு, எதுவுமே அவ்வளவு ஈஸி கிடையாது. எங்க அம்மா இன்னும் என்னோட தாத்தா பாட்டி கிட்ட நான் வாரம் ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு
சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையா சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப வயசானவங்கன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க பிரின்சிபல் உள்ள கூப்பிடுறாரு. அங்க இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த பசங்களை சாரி கேட்க சொல்லிட்டு சைமனும் ஈத்தனும் பாய் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா அது அவங்க விருப்பம், நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு திட்ட. இப்ப சைமன் ஈத்தன் ரெண்டு பேருமே டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ சார் நீங்க வேற ஏன் தேவையில்லாம இதா பேசிட்டு இருக்கீங்க, நாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ ஒண்ணு நான் சொல்ல வந்தது சொல்லிட்டேன்ப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வெளில வரும்போது வாசல்ல மார்ட்டின் இவனுக்காக காத்துட்டு இருக்கான். மார்ட்டினை பார்த்த உடனே சைமனுக்கு செம்மையா கோவம் வர அவன் கிட்ட பேசாம அப்படியே முன்னாடி போக, டேய் சைமன் ப்ளீஸ் ரா, ஐம் சாரி, நான் இது இவ்ளோ பெரிய விஷயம் ஆகும்னு நினைக்கவே இல்லடா, உன்னை இப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு ரக்பி மேட்ச்ல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எல்லாருமே என்னதான்டா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லடா, ப்ளீஸ் ரா ஐம் சாரி அப்படின்னு கேட்க சைமன் கோவப்பட்டுட்டு, நான் கேன்னு வெளில சொல்ற விஷயம் உன்னை எப்படி சேஃப் கார்ட் பண்ணிருக்கோன்னு எனக்கு புரியல, அது மட்டும் இல்லாம நான் கேங்கிற விஷயம் எப்ப சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எங்க சொல்லணும்ட்டு நான் முடிவு பண்ண வேண்டியதுடா, அது எனக்கு சொந்தமான ஒரு விஷயம், ஆனா அந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட, இனிமேல் தயவு செஞ்சு என்கிட்ட பேச கூட ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு கோமா அங்க இருந்து போயிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததும் ப்ளூ மெயில் பண்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியும் சைமன், இனிமேல் நம்ம பேசுறது சரிப்பட்டு வராது, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைமனை பெர்மனண்டா பிளாக் பண்றான். இல்ல ப்ளூ ப்ளீஸ் நீயும் என்ன விட்டு போகாத, எல்லாருமே என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்ப அந்த மெயில சென்ட் ஆக மாட்டேங்குது. இத பார்த்து பார்த்து கதறி அழ ஆரம்பிக்கிறான் சைமன். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை விட்டு போயிட்டாங்க, ஸ்கூல்லயும் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்டயும் இவனால சரியா பேச முடியல, அவனுக்கு இருந்த ஒரே ஹோப் ப்ளூ தான். இப்ப அவனும் தன்னை விட்டு போறான்னு நினைக்கும் போது அந்த லோன்லினஸ் அவனால தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறான். இப்படியே சில நாளும் போக ஃபைனலி அவனே போய் அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னை பத்தி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்க அம்மா அழுதுகிட்டே அவனை பார்த்து, நீ மனசுக்குள்ள ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது, ஆனா நான் உன்கிட்ட வந்து கேட்கல, உன்னுடைய பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமோ நான் நினைச்சிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இதெல்லாம் என்னோட தப்புதான் சொல்லிட்டு அவங்க கண் கலங்க. சைமனும் அழுதுகிட்டே இதுல உங்க தப்பு எதுவும் இல்லம்மா அப்படிங்கிறான். இப்ப அம்மா அவனை பார்த்து, இப்ப நீ ஏன் இப்படி இருக்க சைமன், நீ கேவா இருக்கிறது உன்னோட விருப்பம், ஆனா அந்த ப்ராசஸ நீ தான் கடந்தாகணும், நீ என்கிட்ட ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் எப்பவுமே உங்க பையன் தாமான்னு சொன்னேன், நானும் அதே தான் சொல்றேன், நீ எப்பவுமே எங்களுக்கு செல்லமான பையன், உன்னோட தங்கச்சிக்கு பாசமான அண்ணன், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது, ஆனா இப்ப நீ நீயா இருக்கலாம், இவ்வளவு நாள் நீ சஃபகேட் ஆயிட்டு இருந்த, இப்ப அந்த தடெல்லாம் எதுவும் இல்லாம நீ ஃப்ரீயா இருக்கலாம், இப்படி சொல்லிட்டே பையன் கிட்ட வந்து அவன் அழுதுகிட்டே கட்டி பிடிக்க சைமனுக்கும் இதெல்லாம் கேட்டு கேட்டு அழ ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் இவனே லியா கிட்ட போய் பேச ட்ரை பண்றான். நான் பண்ணது தப்புதான் லியா, நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அந்த இமெயில ரிப்ளை பண்றால அவனை நான் லவ் பண்றேன், மார்ட்டின் எங்க இதெல்லாம் வெளில சொல்லிட்டா அவன் என்கிட்ட பேசாம போயிடுவானோன்னு நான் பயந்தேன், இதுக்கு லியா அவனை பார்த்துட்டு, அதெல்லாம் சரி நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, இந்த விஷயத்த நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லாம எதுக்கு ஆபி கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு சைமன், எனக்கு ஆபிய 6 மாசம் தான் தெரியும் இல்லையா, அவகிட்ட சொல்றது ஈஸி, ஆனா உன்னை எனக்கு 13 வருஷமா தெரியும், என்னால உன்கிட்ட வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சைமனும் லியாவும் பேச ஆரம்பிக்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்ப அடுத்து சைமன் என்ன பண்றான், நேரா ஸ்கூலுக்கு வந்து அவன் கேல தானே ப்ளூ நினைச்சிட்டு இருக்கான், அவன் கிட்ட போயிட்டு நீ தானே ப்ளூ அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கேல ஒன்னு பார்த்துட்டு, சாரி சைமன் நான் ப்ளூ கிடையாதுன்னு சொல்ல சைமன் இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கு மேல இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கூல் பிளாக்ல போய் டைப் பண்றான். நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தனை மீட் பண்ணேன், அவனை பத்தி தான் நான் இங்க சொல்ல போறேன், ப்ளூ நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஆனா இது எல்லாமே ஷேர் பண்ணிக்க என் கூட நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ யாரு, உன் பேர் என்ன, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா நீ எவ்வளவு அன்பான பர்சன் எனக்கு தெரியும், அதனால இன்னைக்கு ஸ்கூல் டிராமா முடிஞ்ச உடனே நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ எங்க கட்டாயமா வரணும்னு நான் சொல்லல, நீ வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு லவ் சைமன் சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்றான். சோ இந்த டைம் பொய்யான பேர் போடாம அவனோட சொந்த பேரே போட்டு அந்த பிளாக போஸ்ட் பண்றான். இப்ப அந்த டிராமா எல்லாம் முடிய நிக்கு, ஆபி, லியா 3 பேருமே சைமனை பார்க்க வராங்க. நாங்களும் கூட வரலாமான்னு கேட்க சைமனும் சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிறான். சோ ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க. இப்போ சைமன் எங்க போவான்னா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூ அந்த பிளாக் போஸ்ட் பண்ணும்போது ஒரு ராட்னம் போட்டோ போட்டு தானே போஸ்ட் பண்ணிருப்பான். சோ அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கார்னிவல் இருக்கும், அங்க அந்த ராட்னம் இருக்கும். சோ அங்கதான் இவன் வந்திருப்பான், தான் இங்கதான் வர போறேன்ட்டு இன்டைரக்டா ப்ளூ கிட்டயும் சொல்லிருப்பான். ஏன்னா இவன் கடைசியா ஒரு போஸ்ட் போடுவான்ல, அதுல இந்த ராட்னத்தோட போட்டோவையும் போட்டிருப்பான். இப்ப அந்த ராட்னத்துல ஏறதுக்கு நிறைய டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஆள் கிட்ட கொடுத்துட்டு, இந்த டிக்கெட் எல்லாம் காலி ஆகுற வரைக்கும் நான் இதுலயே சுத்துறேன் அப்படிங்கிறான். சோ அவனோட கணக்குப்படி இவன் சுத்தி முடிக்கிறதுக்குள்ள அவன் வந்துட்டானா ஓகே, இல்லனா ப்ளூக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லன்னு முடிவு பண்ணிருப்பான். சோ இப்படி அந்த ராட்டத்துல ஏறி உட்காந்து அவனும் ஒவ்வொரு ரவுண்டா சுத்த ஆரம்பிக்கிறான். சைமன் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட மொத்த ஸ்கூலும் அங்கேயே வந்து சுத்தி நிக்கிறாங்க. எப்படியும் கண்டிப்பா ப்ளூ வருவான்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்திக்கிட்டே வர கடைசி ரவுண்டும் வரப்போகுது. இப்ப திடீர்னு அங்க இருந்து மார்ட்டின் ஓடி வரான். அட கடவுளே, இவன் தான் ப்ளூவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆக சைமன் மட்டும் ரொம்ப காமா, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறான். சைமன், நான் தான் ப்ளூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, டேய் நீ ப்ளூ இல்லன்னு எனக்கு தெரியும் போடா அப்படிங்கிறான். இதுக்கு மார்ட்டின், நான் ப்ளூ இல்லன்னு தெரியும், ஆனா நீ
இப்படி எல்லாரும் முன்னாடி டிசப்பாயிண்ட் ஆகிறத என்னால பார்க்க முடியாது, நீ ரொம்ப கஷ்டப்படாதரான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்கரேஜிங்கா பேசிட்டு அங்க இருந்து போறான். இப்ப அந்த ரைட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடைசி கால் யாரா வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப கடகடன்னு ஒருத்தன் ஓடி வர, வந்தவன் யாருன்னு பார்த்தா பிராம். இப்ப சைமன் முன்னாடி போய் நின்னுட்டு நான் அங்க வந்து உட்காரலாமா அப்படின்னு கேக்குறான். நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் உட்கார்றான். சோ நம்ம பிராம் தான் ப்ளூ. இது தெரிஞ்சு எல்லாருமே செம்மையா சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, சைமன் உட்பட. இப்ப அதே சர்ப்ரைஸோட பிராம பார்த்து சோ நீ தான் ப்ளூவா, ஆனா அன்னைக்கு பார்ட்டியில நான் உன்னை வேற பொண்ணு கூட பார்த்தேனே அப்படின்னு சொல்ல, அது அந்த ஹீட் ஆஃப் மூமெண்ட் எல்லாம் அவன் வந்து கிஸ் பண்ணிட்டாடா, நீ கதவை திறந்துட்டு வந்து போனல, அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல எதுவுமே நடக்கல. இப்படி இங்க பேசிட்டு இருக்கும் போதே மெதுவா அந்த ராட்னம் மேல சுத்த ஆரம்பிக்க, நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு பிராம் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, ஆக்சுவலி நானே வரணும்னு நினைக்கல, ஆனா இங்க கிட்ட வந்து உன்னை பார்த்தப்போ என்னால வராம இருக்க முடியல. இப்படி பிராம் சொன்னதும் சைமன் கொஞ்ச நேரம் அவனே பார்த்துட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த ராட்னம் மேல போய் அப்படியே நிக்க, பிராம் சைமன் கிட்ட நான் தான் ப்ளூன்னு தெரிஞ்சு நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு சைமன் சிரிச்சுட்டு டக்குனு கிட்ட வந்து பிராமோட கழுத்தை பிடிச்சு அவன் லிப்ஸ்ல சாஃப்டா கிஸ் பண்றான். இத பார்த்த உடனே கீழே இருக்க அத்தனை பேருக்கும் செம்ம சந்தோஷமாகுது. எல்லாரும் கை தட்டி அவ்வளவு குஷி ஆகுறாங்க. இப்படி சாஃப்டா கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க திரும்பவும் கிட்ட போய் பேஷனட்டா கிஸ் பண்றாங்க. சோ ஃபைனலி ப்ளூ யாருன்னு தெரிஞ்சு ஒரு செம்ம சூப்பரான ஃபேரி டெய்ல் எண்டிங்னே சொல்லணும். இது சும்மா அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். நல்ல ஹாப்பியான கார்னிவல், சுத்தி கலர்ஃபுல்லா லைட், ஒரு ராட்னம் இவங்க ரெண்டு பேருக்குனே சுத்திட்டு இருக்கேன். அதுல டாப் மோஸ்ட் போய் ரெண்டு பேரும் லவ் சொல்லி கிஸ் பண்றாங்க. இதை விட ஒரு ஃபேரி டெய்ல் எண்டிங் வேற என்ன இருக்க முடியும்ல. இந்த ஒரு கியூட்டான சூப்பர் ரொமான்டிக் அண்ட் ஹாப்பி எண்டிங்கோட லவ் சைமன் மூவி இங்கே முடியுது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு ஆல் டைம் ஃபேவரட் மூவி. இந்த ஹாலிடே சீசன்ல எல்லாம் சில படம் பார்க்கணும்னு லிஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம் இது. அண்ட் என்னோட ஃபேவரட்டும் கூட. அண்ட் கண்டிப்பா நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. அடுத்து இந்த மாதிரி சூப்பரான மூவியோட கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்ணட்டுமா? Until then, stay safe, be happy, have love, cheers, bye.